பெட்டி என்ன போற? அந்த செயினை கழட்டி என் கையில கொடுத்துட்டு போ. ஏண்டி ஏன் கேக்குற செயினை? அதை கூட என் கழுத்துல நான் போட்டிருக்க கூடாதா? கொழுப்புதான் ரொம்ப. ஊராட்டத்தை திருடி வச்சுக்கிட்டு செயின் வாங்கி வச்சுட்டு உன் கழுத்துல போட்டு அழகு பார்த்துட்டு தெரியலையோ? அவ அங்கே சண்டை ஒரே நாருது தெரியுமா தெரியாத உனக்கு? கழட்டி தாரியா இப்ப என்ன சொல்ற? கிளவி கழட்டி கொடுத்து தொலை. அவ கேட்கறது ஒண்ணு கேட்கல. நான் வேற உன் துணைக்கு வந்துட்டேன். நீ திருடன கூட்டு களவாணிக்கு. மீனாட்சி மாவளே வாடி. அங்கே நான் கடையில் அந்த அண்ணாச்சி கடை இல்ல, அங்கே நான் போய் கேட்டால் அந்த வளவியெல்லாம் கொடுக்க மாட்டாவட்டி. அது அடியே நீ வாடி. நீ வந்தாதான் நீ கேட்டு வாங்க முடியும். ஏன்னா நீ தானே அங்கே வாங்கி பழகி இருக்கிற. வாடி எனக்கா வாடி மீனாட்சி மாவளே. யாம் அவளை உன் திருட்டுக்கு தனத்துக்கு சேர்த்தது இல்லாம இப்ப கடைக்கு வர கூப்பிடுதியா? கடைக்கு மீனாட்சி வர சொல்லுதா. அம்பு அந்த பிள்ளைய வர சொல்லுதா. அப்புறம் இந்த செயினை வாங்கிட்ட கொடுத்துட்டு போனேன்னா அங்க என்ன எப்படித்தா எனக்கு வளையல் தருவாவ? அந்த செயினை கொண்டே கொடுத்தாதானே எனக்கு பதிலுக்கு பதில் வளையல் தருவாவ. நான் பாட்டுக்கு உன் கையில கொடுத்துட்டு போய் அங்க எப்படி எனக்கு வளையல் கிடைக்கும்? இதெல்லாம் சொல்ல தெரியுதுல்ல. அப்போ திருடையில மட்டும் இந்த புத்தி எங்க போச்சு? மீனம்மா பெரியம்மா சொல்லு தம்பு. மீனம்மா பெரியம்மா கூட போங்க. கூட போயிட்டு ஏன்னா அந்த கிளவி செயினை வேற மாட்டிட்டு போகுது. என்ன செயின் கொடுத்தாதான் வளையல் தருவாவா, அது வேற விஷயம். போயிட்டு வாங்கிட்டு வரீங்களா? ஆளா போக முடியாது டி, என்னால முடியாது. இந்த திருட்டு கிளவி என்னைய சேர்த்ததுல எனக்கு அவ்வளோ கோபம் வருது. என்கிட்ட என்ன போய் ரோட்ல கண்டெடுத்தேன்னு இதை வேற நம்பி தொலைச்சிட்டேன் நான். நான்லாம் போக மாட்டேன் இவ கூட. நீ வேணா போ. என்ன வீராய் பாட்டி மீனம்மா பெரியம்மா வர முடியாதுன்னு சொல்லிருச்சு. போ நீ போய் வாங்கிட்டு வா. பரவாயில்ல செயினை வேணா போட்டுட்டு போ. கொடுத்துட்டு இப்ப வளையல வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். ஏட்டி அதே மாதிரி வளையல தான் வேணுமாட்டி? ஆமா அதே மாதிரி வளையல தான் வேணும். வாரியா என்ன? போ வேமா. சரி டி அதே மாதிரி வளையல் தானே வாங்கிட்டு வாரேன். மீனம்மா வாடி. ஆடி பேரு நாளா வர முடியாது. அந்த பெரியம்மா வர முடியாதுன்னு சொல்லுது. நீ போய் வாங்கிட்டு வா. வார வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன். இந்த இடத்த விட்டு இங்கதான் நிப்பேன். சீக்கிரம் போயிட்டு வா. சரிதா. இப்ப பஸ் இருக்குமான்னு தெரியலையே. ஓடு ஓடு மணி ஆயிருச்சு. இப்ப பஸ் வார நேரம் தான். கிளம்பு. பஸ்ஸுக்கு டிக்கெட் தாத்தா. பஸ்ஸுக்கு டிக்கெட்டுக்கு நான் தரணுமா? என்கிட்ட காசுலயோ என்ன திருட்டி எடுத்துட்டு போ. சரிதா. என் சுருக்கு பையில 10 ரூபா இருக்குது. போயிட்டு வாரு. சீக்கிரம் போ கிளவி, பஸ் வர போகுது. விதிய போய் நான் எங்க சொல்லுவேன்? வளவியை எடுக்க போய் எனக்கு இம்புட்டு கெட்ட பேரா. அப்புறம் வீராய் பாட்டி நம்ம ஊர் நாட்டாமையிட்ட சொல்லி கூட்டத்தை கூட்டி வைக்கிறேன். ஏன்னா உன்னோட அம்பலம் தெரியணும்ல எல்லாருக்கும். அதெல்லாம் வேண்டாத்தா. இம்புட்டு வயசாகி நான் திருட்டுப்பட்ட யார்கிட்டையும் வாங்கினது கிடையாது. நீ என்ன ஊரை கூட்டுறேங்கிற? வேணா வேணா நமக்குள்ளே முடிச்சுக்கிருவோம். எப்படியாவது அந்த வளவிய கடைக்கார்ட்ட கெஞ்சி கலரி வாங்கிட்டு வந்துடுறேன். அரசா போ, எனக்கு நேரம் ஆகுது. சரிதா அம்பு இந்த வந்துடுறேன். அம்பு இந்த கிழவிக்கு இருக்கிற கொழுப்பு என்னையும் ரொம்ப கட்டிடுச்சுதா. கடைசியில நான் அந்த கிழவியை நம்பிட்டேன் பத்தியா? ஆமா பெரியம்மா, இந்த கிழவினால மல்லிகா அக்காவுக்கும் அங்க அருவிக்கு சண்டை, ஊரே சண்டை. சே இந்த கிழவி பண்ண வேலைனால பார் பெரியம்மா. ஆமாடி பெருசுகளெல்லாம் நம்ப கூடாது போல. மல்லியா யாரு? வா மீனாட்சியத்த. என்ன விஷயம்? என்ன பாட்டி? பெரியம்மா என்ன பெரியம்மா? மயிலே ஒன்றும் இல்லை. ஏத்தா மல்லியா அந்த வளவினால உன் மேல விழுந்துச்சு பலி. கையோ கடவுளே பாவம். நீ இங்கே வேறு வளவி யார் எடுத்தா இன்னார் எடுத்தான்னு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அம்புல கண்டுபிடிச்சிருச்சு. அம்புல என் வீட்டுல தான் நிற்கிது. வா. என்ன பெரியம்மா சொல்றியா? விஷயம் தெரிஞ்சிருச்சா? அம்பு கண்டுபிடிச்சிருச்சா? அதானே. என்ன பாட்டி உண்மையா? ஆமாடி பேட்டி, நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? மல்லியா என் வீட்டுலதான் அம்பு நிக்கிறா. வாடி. என்னத்த நம்ப முடியல என்னால. எப்படித்த? இந்த கிழவி உன் வீட்டுல உட்காந்துருக்கே, அந்த கிழவி தாண்டி தூக்கிட்டு ஓடி இருக்கு. பார்த்தா கொண்டே கொடுத்து 3 பவுன் செயின் வாங்கி முட்டிட்டு திரிடா. முட்டிக்கிட்டு இங்க வர என் மவளை கூட்டிட்டு தான் போய் எடுத்துருக்கு. என் மவளுக்கு தெரியல ஓ வீட்டுல எடுத்த வளையல்னு. கண்டெடுத்தேன்னு சொல்லியிருக்கு. சரின்னு சொல்லி இவ போய் கடையில கூட்டி கொண்டே வாங்கி கொடுத்துருக்குறா. இப்பதானே விஷயம் தெரியுது கண்டுபிடிக்க போய். அட கடவுளே, கடைசியில எல்லாரும் பழியை என் மேல தூக்கி போட்டு என்னைய கெட்ட பேர் ஆக்கிட்டாங்களே அத்தை. அதுக்குத்தான் வெரசா ஓடியாந்தேன். வா வா அம்பு என் வீட்டுல தான் நிக்கிறா. அந்த கிளவிய போயிட்டு கடையில செயினை கொடுத்துட்டு அதே வளையல வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறா. கிளவியும் பசேரி போயிருச்சுதா. அப்படியாத்த? அப்பாடா எந்த சாமி புண்ணியமோ அம்பு மூலியமா வந்து கண்டுபிடிச்சாச்சு. அம்பு பிள்ளை நல்லா இருக்கணும். அத்தை இந்த இவங்க சாப்பிட்டோன்னே எடுத்து மூடி வச்சுட்டு வாரத்த.
பெரியம்மா நல்லா இருப்பிய பெரியம்மா வந்து சொன்னிய மல்லியா மனசே நொந்து போய் உட்காந்துருக்கு பெரியம்மா. பாவம் பெரியம்மா மல்லியா நல்ல நேரத்துல வந்து சொன்னிய. ஆமாடா, மல்லிகா அப்படி உட்காந்துருப்பான்னு தெரிஞ்சுதான் வந்தேன் நானு. சரி பெரியம்மா இந்த வந்துட்டோம். சரியா மயிலு, நான் போறேன். எத்தே மீன் குழம்பு வச்சிருக்கி, சாப்பிட்டு போத்தே. பரவாயில்லடி ஆயா, நீ சாப்பிடுன்னு சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு போதும். ஏமா அவளும் மீன் குழம்பு தான் வச்சிருக்கிறா, அங்கே நான் சாப்பிட்டுக்கிறேயா, நான் போவா. சரித்த. அம்மா நான் சொன்னேன் பத்தியா, நான் சொன்ன மாதிரியே கிடைச்சிருச்சு பத்தியா. மல்லிகா இப்ப சந்தோஷமா? தயவு செஞ்சு சிரிச்சிட்டு இரு மல்லிகா. நீ இப்படி உம்முன்னே இருக்கிறது மனசே கஷ்டமா இருக்கு மல்லிகா. எனக்கு என்னங்க உம்முன்னு இருக்குன்னு ஆசையா என்ன? சரி சரி உம்முன்லாம் இருக்காத, தயவு செஞ்சு சிரிச்சிட்டு இரு. நல்ல வேளை எந்த சாமி புண்ணியமோ கிடைச்சிருச்சுல்ல. ஆமாங்க, அதை நினைச்சாதான் சந்தோஷமா இருக்குங்க. அதான் அதான், எதை பத்தி இனிமே கவலையே படாத, எல்லாமே நல்லதே நடக்கும். சீக்கிரம் சாப்பிடுங்க, போவோம். ஆயா சீக்கிரம் சாப்பிடு ஆயா. ஐசே சரிப்பா. இந்த பவி பிள்ளைய ரெண்டு வெளுமா வந்தோன்னே ஊர் சுத்திக்கிட்டே இருக்குமா, விளாண்டுக்கிட்டே திரியுதுமா. சின்ன பிள்ளை தானடி, சின்ன பிள்ளைல எல்லாம் அப்படிதான் சுத்தி திரியுங்க, விளாண்டு வருவா. அவளுக்கு செல்லம் கொடுக்க கொடுக்க அவ என்ன பண்ண போறாளோ போ, ஒன்றும் பண்ண மாட்டா. நீ சாப்பிடு, போவோம். சரி. ஏ அம்பு. கௌதம், என்ன கௌதம் என்னடி பண்றீங்க? என்ன பண்றேன்னு கேட்டேன். இங்க என்னடி பண்ற? அத்தை ஒன்றும் இல்லை அத்தை, வளவி காணும்னு இருந்துச்சுல, அளவி காணும்னு சொன்னால அருவி, அதுக்கு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிக்கிறதுக்கு நீ என்ன போலீஸா? அதானே, நீ என்ன போலீஸா? என்ன தப்பி கேக்குறியா? பாவம் இல்ல அருவி. அருவி வீட்டுல எவ்வளவு பெரிய சண்டை. உங்க கொழுந்தனார் பொண்டாட்டி தானே மலிகாக்கா, உங்க கொழுந்தனார் பொண்டாட்டி தானே. அவங்க இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? உங்க தங்கச்சி மாதிரி தானே மல்லிகாக்கா, மல்லிகாக்கா மேல பழிய போறது நல்லாவா இருக்கு? அதனால கண்டுபிடிக்கலான்ட்டு வந்தேன், பார்த்தா கண்டுபிடிச்சாச்சு. ஏய், யார் வீட்டுக்கு நீ மருமகளா வந்திருக்க? என்ன தெரியாத மாதிரி கேட்குறியா? உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன், கௌதம் தான் கட்டியிருக்கேன். என்ன கௌதம் அமைதியா இருக்க, சொல்லுடா. வாய் இழுத்து வச்சு நறுக்கி விடுவேன், நறுக்கி நாக்க சொல்லிவிட்டேன். நான் அவையவேங்கிற பொது இடத்துலலாம் ஏதோ வீட்டுக்குள்ள அவையவே நீயே வச்சியே பேசுனீங்க. இப்போ என்னடி பொது இடத்துலலாம் வந்து அவன் இவன் அவனை பேர் சொல்லிட்டு இருக்க? என்ன கௌதம், ஏன் இப்படி கத்துறாக? அத்தா என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ நான் இப்போ கண்டுபிடிக்கிறதுல என்ன இருக்கு? நல்ல விஷயம் தானே பண்றேன், அவளுக்கு கண்டுபிடிச்சு தாரேன். அவன் அங்க புலம்புறது நல்லாவா இருக்கு? ஆமா, அம்மா கேக்குறதுல எந்த வித தப்பும் கிடையாது, புரிஞ்சுதா? உன்னை என்ன நீ என்ன போலீஸாவா இருக்குது? யாரு நகை எங்க கண்டுபிடிக்கணும், எங்க தொலைஞ்சு போச்சு அப்படின்னு நீ என்ன போலீஸா இருக்க? ஆ, யார் வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கோ மருமகளா இருக்கிற வேலையை பாரு. எப்ப நீ வீட்டை விட்டு வந்த? நானும் சாப்பிடலாம், இப்போ வருவா அப்புறம் வருவா, இப்போ வருவா அப்புறம் வர, ஃபோனே வீட்டில் போட்ட. எங்கே போன ஏது போனேன்னே தெரியாது. இந்த தெரு பக்கம் என்னைக்காவது நீ வந்திருக்கிய மீனாட்சி பாட்டி வீட்டு பக்கம்? ஆ, நானும் அந்த சைடு ஃபுல்லாக தேடுறேன், உங்கள் அம்மா வீட்டு சைடு அருவி வீட்டு சைடு ஃபுல்லாக தேடுறேன், ஆளையே காணும். இந்த தெருவில் வந்து நிற்கிற. போகிற வழியில தான் இந்த மீனாட்சி கிழவி ஒரே அழுக கூப்பாடு. உன் பொண்டாட்டி என்னை எப்படி பேசுறா, அப்படி பேசுறா, நல்லா இருப்பாளா, நாசமா போயிடுவாளா, கேடு கட்டவ, அவ இவன்னு திட்டிட்டு போதும் அந்த கிளவி. உனக்கு தேவையா? உனக்கு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க அன்பு, அவ்வளோதான் சொல்லுவேன். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்க்கணும். எதுக்கு தேவையில்லாத வேலை? போ வீட்டுக்கு, போ வீட்டுக்கு. நல்லா சொன்னடா, இன்னும் 4 வார்த்தை நொறுக்குன்னு பேசுறா, உரைக்கிற மாதிரி. கௌதம், நான் செஞ்ச வேலைக்கு நீ பாராட்டுவேன்னு நினைச்சேன் கௌதம். பாராட்டலனா கூட பரவாயில்ல, இப்படியெல்லாம் பேசி திட்டுறே கௌதம். உனக்கே இது நல்லா இருக்கா? நான் நல்ல விஷயம் தானே செய்கிறேன். அந்த கிழவி திருடிருச்சு, திருடுனதை கண்டுபிடிச்சேல்ல. ஏன் கௌதம் இப்படிலாம் பேசுற? அந்த கிழவி இப்போ கடைக்கு போயிருக்கு, கடைக்கு போயிட்டு அதே வேலையை மாற்றி கொண்டுட்டு வரேன் வளவியன்னு சொல்லிட்டு போயிருக்கு. அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கௌதம். நீ வந்துட்டியா, என் வீட்டுக்கு வந்துட்ட என்னன்னு எனக்கு தெரியாது கௌதம், இல்லைன்னா நான் வந்திருப்பேன். ஏன் இப்படிலாம் திட்டுற? என்ன இப்படி நீ திட்டுவன்னு நான் நினைச்சே பார்க்கல கௌதம். கண்டிப்பா என்ன பாராட்டுவ, எல்லாரும் என்ன பாராட்டுவீங்கன்னு மட்டும்தான் நான் நினைச்சேன். ஆனா நீ கடைசியில திட்டுறியே கௌதம். அன்பு, நீ பண்ண வேலைக்கெல்லாம் என்ன சொல்றேன்னு தெரியல. அந்த கிழவி சாபத்துலலாம் நீ இருக்கணும்னு என்ன அவசியமா? அதை தான் நான் சொல்ல வரேன். இல்ல கௌதம், ஓ கௌதம், இப்படிலாம் பேசிட்டல என்ன? இப்ப என்னடி அதுக்கு? ஏ முல்ல, என்ன பெருசா பண்ணிவிட்டா நீனும் உன் மவனும் அவளை அந்த பிள்ளைய அம்புட்டு பேச்சு பேசுறிய? என்ன திருடுனதை கண்டுபிடிச்சா, இது என்ன தப்பா? இருந்தாலும் ஒரு அளவுதே முல்ல. ஆமா,
உன் வீட்டு மரமோ இப்படி பண்ணா உனக்கு தெரியும். அந்த கிழவி இப்படி பேசிட்டு போதாமல இவனுக்கு எப்படி இருக்கும்? தான் முன்னாடி இப்படி பேசுது அந்த கிழவின்னு. அப்ப திட்ட தாண்டி செய்வேன். மீனம்மா உனக்கு என்ன தெரியும்? போடி என்கிட்டு. ஏன் அந்த பெரியம்மா திட்டிய விடுங்க, பாவம் அந்த பெரியம்மா. ஆளுக்கு பாவம் 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 சொல்லிட்டு திரியிறா இவ. வீட்டுக்கு கிளம்புடி. எலை அவளை கூட்டிட்டு வாடா. இத்தா அம்பே மல்லிகாக்கா கண்டுபிடிச்சிட்டியாம்ல. ஆத்தி எனக்கு அந்த சேவையை கேட்டதுல இருந்து மனசுக்குள்ள ஒரே ஆனந்தம். இந்த கிளை வந்துட்டா உங்களுக்கு ஆனந்தம் தான் ஆம்டி மல்லியா, ஆனந்தம் தான். ஏக்கா என்னக்காச்சு? ஏக்கா அப்படி சொல்றிய? நல்ல விஷயம் தானக்கா. உனக்கு நல்ல விஷயம், என் குடும்பம்லாம் போயிட்டு இருக்குது மேல. கடவுளே. ஏக்கா ஏக்கா அப்படி? எனக்கு ஒன்றும் புரியலேக்கா. சித்தி இந்த பிள்ளை எல்லாரும் திட்டுறாங்க சித்தி. ஏன் சித்தி இந்த பிள்ளைக்கு ஆகாத வேலை? நான் வந்து வீட்டுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? அந்த பிள்ளைய காணுங்கானு நான் வீடே ஊரே தேடிட்டு இருக்கேன். பார்த்தா இங்க வந்து நிக்குது. கோவம் வருமா வராதா சித்தி? ஏயா அவன் நல்ல விஷயம் தானையா பண்ணியிருக்கா. வளவிய தேடி கண்டுபிடிச்சிருக்காள்ல, எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். அவளை பாராட்டாம ஏன் அப்படி பிடிச்சி திட்டுற? தானே யா கௌதமு, அம்பு வளவியை கண்டுபிடிச்சது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏன்னா மல்லிகா மேலே அவ்வளோ பெரிய பழி வந்துருச்சு. அவள் அதை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கா. இப்போ கண்டுபிடிச்சாச்சுன்னு தெரிஞ்சும் மல்லிகா ரொம்ப சந்தோஷமா இருக்காயா. இதில் என்ன இருக்கு? நீ ஏன் அந்த பிள்ளைய திட்டுற? ஏத்தா அம்பு அழுகிறியா? எதுக்கு தான் அதுக்கு போய் அழுகிற? இல்ல மாமா, கௌதம் என்ன பாராட்டுவான்னு நினைச்சேன் மாமா. கடைசியில இப்படி பேசுறா மாமா. மயிலே உனக்கு என்ன? உன் பொண்டாட்டி இனிமே சந்தோஷமா இருப்பான்னு நீ நினைப்ப. இவளுக்குள்ள சாபம்லாம் வந்து சேருது. அந்த கிழவிக்கு அவ்வளோ சாபம் விட்டுட்டு போகுது இவன் மேல. அதை கேட்க கேட்க இவனுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும்ல. அண்ணி என்னதான் சாபம் விட்டாலும் இந்த கிளவி பழிக்கவா செய்யுது? ஆமா, திருட்டு பட்டை வாங்கிக்கிட்டு சை இந்த கிளவி இப்படி இருக்குன்னு நினைச்சே பார்க்கல அண்ணி. இவ்வளோ மோசமா இருந்திருக்கு. இவ அத்தை அத்தை அத்தைன்னு இந்த கிளவியை வீட்டுக்குள்ளெல்லாம் உட்கார வச்சுக்குவா. சோறு போட்டு கொடுப்பா, எல்லாத்தது தீனி பண்டம்லாம் எடுத்து கொடுப்பா. கடைசியில் இந்த கிளவி இந்த கதியில் இருந்திருக்கு. சை அது நமக்கு தெரியாம போச்சு அண்ணி. ஏ அம்பு, என்ன கௌதம்? வீட்டுக்கு வான்னு வா, வண்டியில உட்காரு. சாரி கௌதம், நான் வரல. எவ்வளவு துமுற அவளுக்கு. பொது இடத்துல வந்து வாடின்னு கூப்பிட்டா வர்றாளா பாரு. ஒரு புருஷன் வாடின்னு கூப்பிட்டா வந்தா என்ன? இல்லத்த, அந்த கிழவி கடைக்கு போயிருக்கு, நகை கடைக்கு. அங்க போயிட்டு வளையல கொண்டு வந்து வளையல வாங்கி அருவிட்ட கொடுத்துட்டு மல்லிகாக்கா எடுக்கலன்னு நிரூபிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கே வருவேன். வீட்டுல வந்து காலை எடுத்து வை, காலை வெட்டி புடுற வெட்டி. இத்தோட போயிரு உங்க அம்மா வீட்டுக்கு. ஏன் கௌதம் இப்படி பேசுற? போன கிழவி நான் வாங்கி கொடுத்தா தானே. இப்போ நான் உன் பின்னாடி வந்துட்டேன்னு ஏன், நான் உன் பின்னாடி போயிட்டே இருந்துச்சுன்னா அந்த கிழவி என்ன செய்யும்? போய் வாங்காது கௌதம். வர முடியுமா முடியாதா? ஃபைனலா கேக்குறேன், என்ன சொல்ற? சாரி கௌதம், நான் வர மாட்டேன். சும்மா சும்மா என்ன டார்ச்சர் பண்ணாத வர சொல்லிட்டு. நான் வர முடியாது வர முடியாது வர முடியாது. நீ போ. வர முடியாதுல்ல? இவ்வளோ தூரம் உன்னை கெஞ்சிட்டு இருக்கே, வர முடியாதுன்னு சொல்றா? சரி,